ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை திட்டமிட்டே பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பேச்சு தான் இப்போ சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமா 234 தொகுதிக்கும் தேர்தல் நடந்து முடிஞ்சு போயிருச்சு. இதுல பெரும்பான்மையா ஒரு பக்கம் திமுக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இல்ல இல்ல தாவேக்கா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பூதாகாரமா கிளப்பிட்டு இருக்காங்க. இடையில இந்த அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை சீனுக்கே வரலையே, என்னதான் சமாச்சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூமரை கலப்பி விடுறாங்க. எப்படி சொல்றது, ஒரு நெரேட்டிவ் என்ன பண்றாங்க, செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பேச்சுவாக்கிலேயே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க கலை யதார்த்தத்தை வைத்து பார்த்தா இங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இல்ல போட்டி, திமுகவுக்கும் அதிமுகவுக்குமானதான் போட்டி அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி இப்போ இது பயங்கரமான சர்ச்சைக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானதி சீனிவாசன் அந்த இடத்துல ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் வந்து நிக்கிறது இருக்கு. குறிப்பிட்டு நம்ம கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில அப்படி இப்படி அலசல் புலசலா நம்ம கேள்விப்பட்டதுல அங்க பாஜக தோல்வி பெறும், இந்த தடவை வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போக மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறத இங்க பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல இந்த கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி இதுல ஆரம்பத்துல யாருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்தது அப்படின்றத நம்ம இப்போ உன்னிப்பா கொஞ்சம் கவனிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணியோடைய தீவிர ஆதரவாளர் சந்திரசேகர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த கோயம்புத்தூர் தொகுதிக்காக பயங்கரமா என்ன பண்ணியிருக்காரு, செலவு பண்ணி ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. நிச்சயமா இந்த தேர்தல் நடக்கும் பொழுது நம்ம கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை நமக்கு தான் ஒதுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியுடைய தீவிர ஆதரவாளரான சந்திரசேகர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, எஸ்பி வேலுமணி கிட்டே பெட்டிஷன்லாம் போட்டிருக்காரு. அண்ணே எனக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்துருங்க, நான் சில பல வேலைகள்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி கிட்ட ரொம்ப என்ன பண்ணியிருக்கிறாரு, வேண்டுதல் வச்சிருக்கிறாரு. ஆனா எஸ்பி வேலுமணி அவர்கள் வரல் கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. இது தொகுதி பங்கீடு வரும் பொழுது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை இந்த தடவை அதிமுக விட்டு தரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி நாங்க எடுத்துக்கிறோம், அதுக்கு பதில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதனால சந்திரசேகர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரொம்பவே விரக்தி அடைந்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரம்ப கட்டத்தில் இவரு அதிரடியான வேலைகள் கூட சரியா செய்யல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்குறதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில எந்த அளவுக்கு சுழல் போல வந்து சுழண்டி சுழண்டி வேலை செஞ்ச சந்திரசேகர் அவர்கள் இந்த தொகுதி வந்து பாஜகவுக்கு ஒதுக்குறதுனால அந்த இடத்துல ஒரு வேலை செய்யவில்லை. இவரை திருப்திப்படுத்துகிற விதமா என்ன பண்ணியிருக்கிறாங்க அதிமுக தலைமை அவர்கள், இந்த கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு நீதான்பா தேர்தல் பொறுப்பாளரு, இந்த தொகுதியை வெற்றியடை செய்ய வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டைரக்டா கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர்கிட்ட பொறுப்பும் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் ஒரு தலைமை மேல ஒரு அதிருப்தி, ஆனா என்னதான் அதிருப்தியா இருந்தாலும் நம்ம வேலை செய்யணுமே, நம்ம கிட்ட பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு கடமைக்காண்டி என்ன பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் தோய்ந்து போய் என்ன பண்ணியிருக்காரு, வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. குறிப்பா ஒரு பகுதியில குடியிருப்பு வசதிகள் சங்கத்துல கிட்டத்தட்ட 46 சங்கங்கள் கிட்ட இருக்குது. அதுல 20 சங்கங்களை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த சந்திரசேகர் அவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மீதி உள்ள தொகுதிகளில் இவர் வந்து சரிபர வேலை செய்யல அப்படின்னு இடையில வானதி சீனிவாசன் அவர்கள் மருத்துவமனையில அட்மிட் ஆனாங்க. அவங்களாலே சரியா வந்து என்ன பண்ணல, இறங்கி வேலை செய்ய முடியல. சோ சந்திரசேகர் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளர் இருக்கிறாரு, அவரும் வந்து என்ன பண்ணல, இறங்கி வேலை செய்யல. அதாவது வானதி சீனிவாசன் வேட்பாளர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செஞ்சிருந்தாரு. அவங்க மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் முற்றிலுமா வேலை செய்யறதே இல்லை. இதை பார்த்த வானதி சீனிவாசனுடைய கணவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இறங்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பக்கம் வேலைகளை செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசனுடைய மகன் அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய அம்மாவுக்காக அவரை இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பாஜக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்க குவிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல போகணும். இது தவிர்த்து வட மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள், மேலிடத்துல இருக்கிற பாஜக தலைவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா சூழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பா இந்த சந்திரசேகர் அவர்கள் சரியா வேலை செய்யல அப்படின்றது வானதி சீனிவாசனுடைய காது வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இருந்தாலும் இது வந்து தேர்தல் அப்படின்னு வரும்போது இதுல வந்து நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையா சில வேலைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த வெறுப்பை காட்டக்கூடாது அப்படின்றதுனால வானதி சீனிவாசன் அவர்களும் தன்னுடைய மகனையும் தன்னுடைய கணவரையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறாங்க. தொகுதியில பயங்கரமா இறங்கி வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த சந்திரசேகர் அவருக்கு கொஞ்சம்
அதிருப்தி இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கி வேலை செஞ்சுருப்பார். ஆனால் அங்கே வந்து சரியா வேலை செய்யலை அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் பணப்பட்டுவாடா கூட சரியா போய் சேரலை அப்படின்னு கூட பல விஷயங்கள் வந்து இங்கே அந்த தொகுதி மக்கள்லாம் புட்டு வைக்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒட்டு மொத்தமாக கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி வானதி சீனிவாசன் கையை விட்டு நகர்றதை தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பக்கத்து தொகுதி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நம்பிக்கையில திரும்பவும் இந்த மக்கள் நம்மளுக்கு கை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க வந்தாலும் உள்ளடி வேலைகள் அதிமுக சரிபர செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விரக்தியில தான் வானதி சீனிவாசன் அவர்களும் இருக்கிறாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி அப்படின்றது பாஜகவுக்கு கை கொடுக்காது அப்படின்ற ஒரு கோணத்துல தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி பாஜக கையை விட்டு போகுதுப்பா, அது திமுக கிட்ட தான் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் முழுக்கவே செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த கொங்கு பெல்ட்டுக்கும் அவரு மேற்கு மண்டலத்துக்கு ஃபுல்லாவே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு. சோ அவர் இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உள்ள வரும்போது எல்லாரும் வந்து என்ன பண்ணா கதர்னாங்க. ஒரு பக்கம் அம்மன் அர்ஜுன் கதர்னாரு, ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் எதுக்குப்பா கரூரை விட்டு இவர் கோயம்புத்தூருக்கு வராரு அப்படின்னு பல கேள்விகளும் ரூமர்களும் என்ன பண்ணாங்கன்னா கிளப்பி போட்டாங்க. சோ இப்படி சுற்றி வளைச்சு பார்க்கும்போது அதிமுக இருக்கிறவங்களும் இங்க உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க. குறிப்பா தேர்தல் பொறுப்பாளர் சந்திரசேகரும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இங்க வந்து சரியா வேலை செய்யல. அதனால இந்த தடவை கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி அதிமுக கையில இருந்து, குறிப்பா பாஜக கையில இருந்து திமுக கிட்ட போகுது அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.